வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஒரு இலவச கல்வி நிலையத்தினுடைய மாணவர்களுடைய கற்பித்தல் செயற்பாட்டை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பூநகரியிலே ஒரு இலவச கல்வி நிலையம், அதுவும் ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கான ஒரு இலவச கல்வி நிலையம் எங்கேடாப்பா நடந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் யோசிப்பீங்கள். வேறு எங்கும் இல்லை, இது பூநகரியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. தரம் 3, தரம் 4, தரம் 5 மாணவர்களுக்கான இலவச கற்பித்தல் செயற்பாடுகள் தான் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில் பூநகரியில் இடைநிலை உயர்தர மாணவர்களுக்கான கற்பித்தல் செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிற தவிர, இந்த ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கான ஒரு விசேடமான கற்பித்தல் செயற்பாடு, முக்கியமாக இலவச கற்பித்தல் செயற்பாடு என்பது எங்கும் காண முடியாது. ஆகவே இந்த இலவச கல்வி செயற்பாட்டை பொறுத்த மட்டில் பூநகரி பிரதேசத்தில், குறிப்பாக வடவுளத்தில் இப்படியான ஒரு நல்ல செயலினை இங்கு 2 ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஒன்று சோதிநாதன் சர்மிலன் என்று சொல்லப்படுகிற ஆசிரியரும் அவரோடு இணைந்த இன்னொரு ஆசிரியரும் அங்கே சிறப்பான முறையிலே கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே பூநகரி பிரதேசத்தில் இருக்கிற வசதி குறைந்த மாணவர்கள் தாங்களும் மேலதிக கற்பித்தல் கல்வியை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது. உண்மையில் நாங்கள் இந்த கல்வி செயற்பாட்டை பூநகரி சந்திக்கு அருகாமையில் தான் நாங்கள் ஆரம்பிப்போம் என்று அவருக்கு உதவியாக நாங்கள் கதைத்திருந்தோம். ஆனாலும் அது பற்றியும் முகநூல் தளத்தில் பதிவொன்றையும் விட்டிருந்தோம். ஆனால் அதுக்கான பொருத்தமான ஒரு இடமும் அதற்கு ஆதரவு தரக்கூடிய பூநகரி பிரதேசத்தினுடைய சமூக அக்கறை கொண்டவர்களும் எங்களோடு தொடர்பு கொள்ளாத பட்சத்தில் இந்த கல்வி செயற்பாடானது பரமங்கராயில் இருக்கிற புதுநோக்கு மண்டபத்திற்கு அருகாமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு 3 மாதங்களாக சிறப்பான கற்பித்தல் செயற்பாடு அங்கே நடைபெற்று கொண்டு வருகிறது. 2 ஆசிரியர்கள் அங்கே கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுடைய இலவச கல்வி நிலையத்துக்கு ஒரு பெயரும் வைத்திருக்கிறார்கள். தமிழ் அரும்பு இலவச கல்வி நிலையம் என்று சொல்லித்தான் அந்த கல்வி நிலையத்தை அவர்கள் நடாத்தி வருகிறார்கள். முக்கியமாக சோதிநாதன் சர்மிலன் என்னும் ஆசிரியர் தான் இதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு உதவியாக இன்னொரு ஆசிரியரும் அங்கே செயற்பட்டு கொண்டிருக்கிறார். இரவு நேரத்தில் இரவு கல்வி செயற்பாடுகளுக்கு தான் அதுக்கு போயிருந்தேன். அதுக்கு பிறகு அவர்கள் பகல் நேர செயற்பாடுகளும் அங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போவே பூநகரி பிரதேசத்தில், குறிப்பாக வடவுளத்தை பொறுத்த மட்டில் இந்த இப்படியான ஒரு செயற்பாடுகள், அதாவது இலவச கல்வி செயற்பாடுகள், அதாவது ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கான ஒரு மேலதிக கல்வியை பெறக்கூடிய ஒரு இலவச செயற்பாடு இல்லாமல் இருக்கும். ஆகவே மாணவர்களை நீங்கள் இதுவித கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக தரமான கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக அங்கே தமிழ் அரும்பு இலவச கல்வி நிலையம் ஒன்றை அவர்கள் தற்காலிகமாக ஒரு இடத்தில் இயக்கி வருகிறார்கள். நீங்கள் பரமங்கராய்க்கு போவீங்கள். பரமங்கராயில் இருக்கிற புதுநோக்கு மண்டபம், அதில் நீங்கள் முன்னால் பரமங்கராய் முன்பள்ளி இருக்கும். அப்போ அந்த கட்டடங்களுக்கு அருகாமையில் தான் அங்கே தான் அந்த கல்வி செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை, முக்கியமாக உங்களுக்கு தெரியும், கடந்த புலமை பரிசில் பரீட்சையில் பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் 6 மாதங்களில் கற்பித்து 4 மாணவர்களை வெட்டு புள்ளிக்கு மேலாகவும் 1 மாணவரை வெட்டு புள்ளிக்கு 1 புள்ளி காணாத நிலையிலும் அவர் ஒரு வரலாற்று சாதனை ஒன்றை அங்கே நிகழ்த்தியிருந்ததும் உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்லாது அவர் பூநகரி பிரதேசத்தில் தென்புலமாக இருக்கட்டும், அங்கே அவருடைய கல்வி செயற்பாட்டின் ஊடாக பல மாணவர்கள் சித்தி அடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இங்கே அழைத்து சென்று இந்த இலவசமான கல்வி செயற்பாட்டில் உங்களோட பிள்ளைகளையும் ஈடுபடுத்தி பிள்ளைகளுக்கான மேலதிக அடிப்படை கல்விகளை தரமாகவும், முக்கியமாக இங்கே ஆங்கில கல்வியும் சிறப்பாக போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த இளமை கல்வி சிலையில் எழுத்து என்பார்கள். ஆகவே எங்களுடைய பூநகரி பிரதேசத்தில் இருக்கிற மாணவர்கள், குறிப்பாக அவர்களுடைய அந்த புலமை பரிசில் பரீட்சையிலே இன்னும் அதிகளவான பெறுபேறுகளை அல்லது வெட்டுப்புள்ளிக்கு மேலதிகமாக பெற்று மாணவர்கள் சித்தியடைய இங்கே தரமான ஆசிரியர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய செயற்பாடு முற்று முழுதாக இலவசமாக இருக்கிறதால நீங்கள் எந்த கட்டணமும் தேவையில்லை. நீங்கள் போய்
அந்த கல்வி நிலையத்தோடு தொடர்பு கொண்டு அதனுடைய பொறுப்பாசிரியருடைய தொலைபேசி இலக்கத்தை நான் இதோடு இணைத்து விடுகிறேன். நீங்கள் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். அங்கே அந்த ஆசிரியர் அதனுடைய பொறுப்பாசிரியராக இருக்கின்ற சோதிநாதன் சர்மலன் அவர்களுடைய அவர் கூறிய கருத்துக்களும் இதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு குட்டி தங்காவினுடைய ஒரு குட்டி கதை இதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். இணைந்து அங்கே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த இலவச கல்வி செயற்பாட்டில் நீங்களும் இணைந்து பயன்பெறுங்கள். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். என்ன எழுது அஸ்வின் சொல்ல அஸ்வின் சொல்ற என்ன எழுது இது இது இடையில என்ன வரும்? என்ன எழுத்து வரும்? இதுல சி வருமா ஓ வருமா? பிளாக் பிளாக்கு என்ன வரும்? சி பிளாக் போர்ட் BOARD போர்ட் ரைட். அடுத்தது PENCIL பென்சில் பென்சில் என்ன எழுத்து வரும்? என்ன எழுத்து வரும்? E பென்சில் பென்சில் ரைட். அடுத்தது சார்ட் சார்ட் அட்டவணை. அடுத்து டேபிள் TABLE டேபிள். அப்ப இந்த இடைவெளி எல்லாம் சரியான எழுத்த வச்சு நிரப்பி என்ன செய்யணும்? நீங்கள் வாசிச்சாதான் உங்களுக்கு என்ன செய்யும்? ரீடிங் வாசிக்கிற திறன் வரும். சும்மா அப்படி பார்த்து இந்த எழுத்துக்களை போட்டா வராது. என்ன செய்யணும்? வாசிக்க வேணும். உங்களோட பேர் எழுதி வாசிப்பீங்களா? வடிவா மதிதாக்கு நிரப்ப வேணும். ரைட். முதலாவது நிரப்பிட்டோம் நாங்கள். என்ன இதுல என்ன எழுத்து வரும்? என்ன எழுத்து வரும்? டபுள் பி வரும் எழுதிட்டோம். ரெண்டாவது இதுல கிடக்கு சி இடைவெளி டி. என்ன எழுத்து வரும்? ஏ. என்ன வரும்? ஏ. அப்படின்னா என்னது? கேட்டுண்டா பூனை. கேட்டுண்டா என்னது? பூனை. ரைட். அடுத்தது பாருங்க டி இடைவெளி ஸ்பேஸ் ஜி. என்ன வரும் இந்த ரெண்டு இடத்துல? ஓ. என்னது? டாக். என்னது? நாய். டாக்னா என்னது? நாய். நாய். என்ன நாய் என்று சொல்லும். அடுத்தது கே ஐ இ. என்ன வரும்? கைட். கைட்னா என்னது? பட்டம். கைட்னா என்னது? பட்டம். கைட் பட்டம். அப்ப என்ன எழுத்து வரும்? டி வரும். இங்க டி வரும். என்ன இங்க ஓ வரும், இங்க ஏ வரும். அடுத்து பாப்போம். அஞ்சாவது எஸ். நீங்க சொல்லணும் ஒவ்வொரு எழுத்தா. என்ன எழுத்து? இது வணக்கம். இது தரம் 3 தரம் 4 தரம் 5 இந்த பூனேரியில் உள்ள மாணவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்ந்து ஒரு இலவச டியூஷனாக ஒரு இலவச கல்வி நிலையமாக இப்போ ஆரம்பித்த ஒரு 3 மாதம் நிறைவடைஞ்சு இருக்குது. உண்மையில் பார்த்தா எங்களை இந்த பூனேரி பிரதேசத்தில் பார்த்தா இடைநிலை பிரிவுக்கெல்லாம் இலவச கல்வி நிலையங்கள் நிறைய இருக்குது. ஆனால் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு அவ்வாறு இலவசமாக கற்பிக்கிற கல்வி நிலையங்கள் இல்லை. அதை நோக்காக கொண்டு மற்றது பல்வேறு பெற்றோர்கள் வேண்டுகோளுக்கு நான் இந்த இலவச கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 3 மாதம் கடந்த நிலையில் நடந்து கொண்டிருக்கு. இந்த கல்வி நிலையத்தில் தற்போது 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட பிள்ளைகள் கல்வி கற்று வருகிறார்கள். அதோட 2 ஆசிரியர்கள் இதில் கல்வி கற்பிக்கின்றார்கள். அதாவது நான் ஒன்று இன்னொரு ஆசிரியர் இந்த இலவச கல்வி நிலையத்தில் கல்வி வருகிறார். உண்மையில் பார்த்தா இதில் பல்வேறு வேலைகளுக்கள் கூலி வேலைகள் அவ்வாறு வேலைகளுக்கு போகிற பெற்றோர்களுக்கு கொண்டு வந்து ஏற்றுறது. மற்றது பொருளாதார சிக்கல்கள் காரணமாக மாணவர்களுக்கு அந்த கல்வி டியூஷனுக்கு கொண்டு போய் விட்டு கற்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை நோக்காக கொண்டு எனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தை நான் பிரயோசனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைச்சு இந்த மாணவர்களுக்கு கற்பித்து வாரேன். உண்மையில் மாணவர்கள் பயனடைஞ்சு வாரது எனக்கு மிக மகிழ்ச்சியாகத்தான் இருக்குது. இதை தொடர்ச்சியாக நாங்கள் கொண்டு செல்ல வேணும். தற்பொழுது இதுக்கு இடவசதிகள் இருந்தும் இந்த பூனேரி
பெரமங்கடாயில் இருக்கிற அந்த முன்பள்ளியில் இந்த முன்பக்கத்திலெல்லாம் இந்த டியூஷன் தற்காலிகமாக இயங்கி வருகிறது. இதுக்கு இப்போ நிரந்தர கட்டடங்கள் அதெல்லாம் இன்னும் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொஞ்ச நாள் தான். இதால் ஏற்கனவே இலவச டியூஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு நாங்கள் கதைச்சிருந்தோம். ஆனால் அதுக்கு உரிய வகையில் இந்த ஒழுங்கமைப்பும் இல்லாத காரணத்தினால தற்பொழுது மாணவர்கள் நிலத்தில் இருந்து இதை கற்பிக்கக்கூடிய என்னாலேயே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இதுக்குரிய இட வசதி மற்றது தளபாட வசதி எதுவும் இல்லை. ஆனால் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அது ஏற்கனவே நாங்கள் இது ஒரு இலவசமாக கற்பிக்க போகிறோம்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த வேண்டுகோளுக்கு இணங்க தற்பொழுது கற்பித்தல் செயற்பாடு மிக திருப்திகரமாக மாணவர்கள் நிலத்தில் இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மற்றது இடவசதி இல்லாததால் இந்த முன்பள்ளியின் முன்பக்கத்தில் இது தற்பொழுது நடத்தி கொண்டு வரலாம். இதுக்கு உண்மையில் இதுக்கு ஒரு இடவசதி கட்டாயம் ஏற்பாடு செய்ய வேணும். அதோட தளபாட வசதிகளும் ஏற்பாடு செய்ய வேண்டும். இருந்தால் மேலும் இதை சிறப்பான வகையில் கொண்டு செல்லக்கூடிய வகையில் இருக்குது. மற்ற இங்கே கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஊதியமும் இல்லாமல் தான் கற்பித்து வரார்கள். அதை முக்கியமாக சொல்ல வேணும். பிள்ளைகளும் 7-8 பாடசாலையை சேர்ந்த மாணவர்கள் இந்த டியூஷனில் கல்வி கற்று வரல. பூனேரி பிரதேசத்தில் 7-8 பாடசாலையை சேர்ந்த மாணவர்கள் இந்த டியூஷனுக்கு தேடி கல்வியை பெற்று செல்கின்றார்கள். இது எனக்கு உண்மையில மகிழ்ச்சிகரமாக இருக்குது. இந்த டியூஷன், இந்த இலவச டியூஷனை நாங்கள் தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு வர வேண்டும். எங்களுக்கு மாணவர்கள் என்ற கற்றல் சூழலுக்கு ஏற்ற வகையில் இந்த டியூஷனை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. என்ன அவர்களுடைய தளபாடம் சின்ன ஒரு கொட்டில் மாதிரி ஒன்று போட்டு இதை நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. மற்றது மாணவர்கள் என்ற கற்றல் செயற்பாடுக்கு தேவையான ஏனைய வளங்களும் கொஞ்சம் தேவைப்படுது. என்ன பேப்பர்ஸ்கள் எடுக்க வேணும், அதுக்கு அடுத்து செய்ய வேணும். அப்படி ஆனால் கொஞ்சம் இதுகளும் இது எல்லாம் நாங்களே இதில் எங்கட செலவில் போட்டு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஒரு இது. மற்றது எந்த டியூஷனுக்கும் போகாமல் பரம கோட்டுக்குள்ள மாணவர்கள் இங்கே இலவசமாக தரமான கல்வியை சுற்றி கொண்டு போகலாம். அந்த எந்த டியூஷனுக்கும் போகாத மிக பரம கோட்டுக்குள்ள மாணவர்கள் நாங்கள் டியூஷனுக்கு போகவில்லை என்ற கவலையை விட்டு இங்கே வந்தால் நீங்கள் இலவசமாக கல்வி கேட்டுக்கொண்டு போகலாம். அது திருப்தியாக இருக்குது. ஆனால் அவர்களோட பௌதீக வளம் பற்றாக்குறை தற்போது காணப்படுகிறது. அது டியூஷன் ஒன்று அமைப்பதற்கு இடவசதி இருக்குது. ஆனால் உடனே எங்களால் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றது இந்த பூனேரி பிரதேசத்தில் நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்கள்லாம் நீங்கள் கல்வி கற்பித்து பெறுகிறோம். 3, 4, 5க்கு கல்வி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் 2 ஆசிரியர்கள் கற்பித்து பெறுகிறோம். இன்னொரு ஆசிரியரை இது போட வேண்டியது இருக்குது. அதுவும் இருக்குது. மற்ற இந்த கல்வி நிலையம் இலவசமாக ஆரம்ப கல்விக்கு கல்வியை வழங்கி வருகிறது. இது பூனேரி பிரதேசத்தில் இதான் முதலில் நான் நினைக்கிறேன். வேறு எங்கேயும் இலவசமாக ஆரம்ப கல்வி பிள்ளைகள் கல்வி கற்று இங்கே மட்டும் 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் ஆண்டு தனித்தனியாக மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். நீண்ட தூரங்களில் இருந்தெல்லாம் மாணவர்கள் கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. நீண்ட தூரத்துலேருந்து நடந்து திருப்பி செல்கிறார்கள். இப்போ இது பின்னேரங்களையும் நடக்குது, பேப்பர் வகுப்பு இரவிலையும் நடக்குது. இப்படி இந்த டியூஷன் கற்பித்தல் செயற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு அவசரமாக நாங்கள் இந்த டியூஷன் முன்னோக்கி கொண்டு போக வேண்டுமாக இருந்தால் உண்மையில் இந்த கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு சிறு ஊதியமாவது தேவை. அதோட இந்த பௌதீக வளங்களும் நிரப்ப வேண்டிய தேவை இருக்குது. இதுக்கு இவ்வாறு இந்த தேவைகள் இருந்தால் இதை நாங்கள் முன்னோக்கி மேலும் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. 30 தொடக்கம் 40 வரையான எண்களை எழுதுகின்ற போது 30 தொடக்கம்
30 தொடக்கம் 40 வரையான எண்களை எழுதுகின்ற போது 30 தொடக்கம் 40 வரையான எண்களை எழுதுகின்ற போது இலக்கம் 3 எழுதப்படும் தடவைகளின் எண்ணிக்கை யார்? 30 தொடக்கம் 40 வரையான எண்களை எழுதுகின்ற போது 30 தொடக்கம் 40 வரையான எண்களை எழுதுகின்ற போது 30 தொடக்கம் 40 வரையான எண்களை எழுதுகின்ற போது இலக்கம் 3 எழுதப்படும் தடவைகளின் எண்ணிக்கை யார்? இலக்கம் 3 எழுதப்படும் தடவைகளின் எண்ணிக்கை யார்? ஆலமரமும் நாணற்புட்களும் ஒரு காட்டில் பெரிய ஆலமரம் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஆலமரத்தின் கீழே சிறிய சிறிய நாணற்புட்கள் வாழ்ந்து வந்தன. நாணற்புட்களை பார்த்து ஆலமரம், ஓய் நாணற்புட்களே, என்னை பாருங்கள், நான் எவ்வளவு கம்பீரமாக நிற்கின்றேன். உங்களை பாருங்கள், தலையை சாய்ந்தீர்கள் என்று சொன்னது. ஒரு நாள் மின்னல் மின்னியது, இடி இடித்தது, மழை சோவென்று பெய்தது. ஆலமரத்தின் வேர்களின் மண் தண்ணீரில் அரித்து செல்லப்பட்டுள்ளது. சிறிது நேரத்திற்கு பின்னர் புயற்காற்று வீசியது. ஆலமரம் மெதுவா அசைந்து கீழே விழுந்தது. சிறிது நேரத்திற்கு பின்னர் மழையும் விட்டது, காற்றும் ஓய்ந்தது. நாணற்புட்கள் நிமிர்ந்து பார்க்கும்போது ஆலமரம் விழுந்து கிடந்ததை கண்டனர். நாங்களும் தலையை சாய்த்தோம், திரும்பி எழுந்து நிற்கின்றோம். இந்த ஆலமரத்தால் எழுந்து நிற்க முடியாது என மனவேற்றது.